ஆசிர்வாதமாச்சார். இங்க எதிர்க்கட்சிகள் முன்னாடி எதிர்க்கட்சியா பாஜக என்ன செய்ததோ அதே தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசும் செய்கிறது அப்படிங்கிறாரு சிவப்பிரியன். கூடுதலா என்னுடைய கேள்வியும் எடுத்துக்கோங்க. ஊடுருவல்காரர்களை எதிர்க்கட்சிகள் பாதுகாக்கிறார்கள் அப்படின்னு பிரதமர் மோடி பேசுறாரு. அது ஆதாரப்பூர்வமானதா இல்ல அரசியலுக்காக பேசப்படுறதா? அதுக்கு முன்னாடி அண்ணன் கோபண்ணா அவர்கள் பேசினாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாங்க. அதாவது லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசும்பொழுது பிரதமர் அவர் கேட்கறதே கிடையாது அப்படின்னு. கோபண்ணா சார் மேல எனக்கு மிக மரியாதை உண்டு. நான் இன்ஃபேக்ட் அவரை என்சைக்ளோபீடியா ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் அவரை பத்தி பெருமையா பேசுவேன். காங்கிரஸ் பார்ட்டியோடைய வரலாறு எழுதக்கூடிய ஒருத்தர் தகுதி உள்ளவர்னா அது கோபண்ணா தான். ஆனா அவர் ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. அதாவது லீடர் ஆஃப் அப்போசிஷனா திரு ராகுல் காந்தி பதவியேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு உரையிலும், அதாவது குறிப்பாக இந்த ஜனாதிபதி உரைக்கு முன்பு அவர் பேசும்பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கு அமர்ந்து கவனமாக கேட்டார். தயவு செய்து ரெக்கார்டுகளை அவர் திருப்பி போட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் பாராளுமன்றத்தில் நான் அந்த சமயத்தில் இருந்து நான் நேரடியாக பார்த்தது. அடுத்தது இவர் ரவிக்குமார் சொல்லு பட்ஜெட்டை பற்றி பேசினார். சார், பட்ஜெட்டுடைய அந்த சாராம்சங்கள் பற்றி அடுத்த வாரம் பட்ஜெட்குரிய விவாதங்கள் ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் அதை பற்றி விலாவாரியாக நம்ம பேசலாம். இந்த சப்ஜெக்டுக்கு வரும்பொழுது இதை ஆத்தென்டிகேஷன் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனை வந்துச்சு. அவர் பேசிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அந்த புக்கை எடுத்து காட்டுறாரு. அப்ப இதை நீங்க ஆத்தென்டிகேட் பண்ணுவீங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்கறாங்க. இவன் ஆளுங்கட்சி உறுப்பினரும் கேட்கறாங்க, சபாநாயகரும் கேட்கிறார். அப்ப அவர் நான் புத்தகத்தை ஆத்தென்டிகேட் பண்ண முடியாது, ஆனால் இது பத்தி எழுதின கேரவனை பத்தி நான் ஆத்தென்டிகேட் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஏன் தெரியுங்களா? ஆத்தென்டிகேட் அந்த புக்கை பத்தி அவர் பண்ணார்னா அவருக்கு அதுல பிரச்சனை. ஏன்னா அது பப்ளிஷ் ஆகாத புத்தகம். அதே சமயம் கேரவன் அவர் பண்ற அப்படின்னு சொன்னார்னா சிவப்பிரியன் சொல்றாரு இணையதளத்துல அது இருக்கு, மேகசின் இருக்கு, அவைலபிளா தான் இருக்கு. அப்ப அதை கொண்டு வந்து பேசுறேன் அப்படி சரியா தானே பேசுறாங்கன்னு கேக்குறாங்க. இல்ல, அதுக்கு தான் பதில் சொல்றேன் பலவேல். அதாவது கேரவன் எதை கோட் பண்ணுது? இந்த புத்தகத்தை கோட் பண்ணுது. நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட தான் நீங்க ஆத்தென்டிகேட் பண்ண முடியுமே ஒழிய, நாளைக்கு கேரவன் அது நான் சொன்ன அந்த புத்தகத்தை நான் இந்த வரை பார்க்கவே இல்லை. 5 நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப நாளைக்கு வெப்சைட்ல இருந்து அதை தூக்கிட்டாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அப்ப கேரவனையா நம்ம கூப்பிட முடியும் பாராளுமன்றத்துக்கு? அப்ப புத்தகத்தை எழுதினவர் உயிரோட இருக்கார். இப்ப அவர் உயிரோட இல்லைன்னா கூட அந்த இடத்துல ஒரு எஸ்கேப் ரூட் கொடுக்கலாம். உயிரோட இருக்கார், பென்ஷன் வாங்கிட்டு இருக்கார். ஆக்சுவலா நீங்க ஆரம்பிக்கும் போது கேட்டீங்க அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலாம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவும் குறிப்பாக அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக இதுதான் உண்மையில நடந்தது. இன்னைக்கு விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு ராஜ்யசபால பிரதமர் பேசினார். 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசினார். அதுல குறிப்பா அவர் கடந்த 25 ஆண்டுகளாக, அதாவது 2002 காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேல் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறது. ஆனால் அதே சமயம் காங்கிரஸ் செய்யாத நாட்டுக்கு உள்ள நலன்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 செய்து வருகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தாரு. அதை இப்ப நம்ம பேசணும்னா அதுக்கே 1 மணி நேரம் ஆகும். இப்போ இந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல நீங்க அது பாயிண்ட் பண்ணதுனால ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். பிரதமர் இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, தான் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தினுடைய வளர்ச்சிக்காக கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டிய நிலை இருந்தது. குஜராத்தினுடைய வளர்ச்சிக்கு அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு எதுவுமே செய்யல அப்படின்னாங்க. இன்னைக்கு பாஜக ஆளாத மாநிலங்களினுடைய நிலையும் அதுவாத்தானே இருக்கு. அதாவது ஒரு மீட்டிங் நடக்கும். எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் டெல்லியில விக்யான் பவன்ல மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்ப அவர் முதலமைச்சராக இருக்கும்போது வருவார். அதுல இந்த சர்தார் சரோவர் அணை திட்டத்தை பத்தி இன்னைக்கு அதுல கோட் பண்ணி பேசினார். அதுக்குரிய அந்த ஒத்துழைப்பு, அதுக்குரிய ஆணை மத்திய அரசு, அதாவது UPA 1 UPA 2 வழங்கவே இல்லை அப்படின்றத அவர் கோடு காட்டி பேசினார். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு தடவையும் அவர் பேசிட்டு இருந்திருக்காரு. இதாவது மாநிலங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர்களுடைய நலனை காக்க வேண்டியது UPA 1 and UPA 2 உடைய பொறுப்பு. அதை நீங்க செய்யல அப்படின்றத அவர் ஆன் ரெக்கார்ட் பேசிட்டு இருந்திருக்காரு. ஆனா அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வரிசையா பட்டியலிட்டார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அம்சம் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்
வறுமையை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்களே ஒழிய வறுமையை அவங்க ஒழிக்கவே இல்லை. ஆனா உண்மையான வறுமையை ஒழித்தது வந்து திரு நரேந்திர மோடி. 25 கோடி பேர் வந்து இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளாங்க அப்படின்றது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கிற பதிலையும் திரு கோபன் நாயிட்ட வாங்கிக்கிறேன், பேசிக்கலாம். நான் வரேன் சிவபிரியன். திரு ரவிக்குமார், இங்க பழுத்த அனுபவசாலிகளாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ரொம்ப தரம் தாழ்ந்து செயல்படுறாங்க, நாடாளுமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள், குறிப்பா காங்கிரஸ் எல்லாம் திருத்தறதிலே நாடாளுமன்றத்தினுடைய நேரம் வீணாக போகிறது, மற்ற விஷயங்களை பத்தி பேசுவதற்கான சூழலை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது பிரதமருடைய பிரதான குற்றச்சாட்டு. இல்லை, தரம் தாழ்ந்த முறையில் பேசுகிறாங்கன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பை அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது தரம் தாழ்ந்த விமர்சனமா? அதை இவங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் நேரடியாக இராணுவ தளபதியினுடைய கூற்றிலிருந்து எடுத்து சொல்கிறது தரந்தாழ்ந்த விமர்சனமா? இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் மாநிலங்களவையில் பேசுனது தான் ஒரு தரந்தாழ்ந்த, நேரடியாக ஒரு அரசியல் மேடையில், அதுவும் தேர்தல் பிரச்சார மேடையில் பேச வேண்டிய பேச்சை அவர் அங்கே போய் பேசுகிறார். என்ன புதைகுழியில் போடுறதுக்கு அரசியல் பரப்புரைன்னு சொல்லலாம், அது தரந்தாழ்ந்த பேச்சுன்னு சொல்லலாம், அது சரியா இருக்காது போல. ஆமாம், அது அவங்க ஏன்னா இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் என்ன, ஆனால் அங்கே அவர் பேசுனது என்ன, அது நாடாளுமன்றத்துடைய தரத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பேச்சா, ஒரு பிரதமராக குடியரசுத் தலைவருடைய உரைக்கு பதிலளித்து பேசக்கூடிய பேச்சா, இதுக்கு முன்ன இருந்த பிரதமர்களுடைய உரையை எடுத்து பாருங்க. எதிர்க்கட்சி தலைவரை பேச அனுமதிக்கல, என்ன அதுதான் அதை தொடர்ச்சின்னா அங்க அதை பத்தி சொல்லியிருக்கணும்ல. திரு ராகுல் காந்தி அப்படி பேசினாரு, அதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கணும் இல்ல. அவர் தளபதி சொன்னது தப்பு, அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லியிருக்கணும் இல்ல. இந்த கேரவான் பத்திரிகை அது பப்ளிஷ் பண்ணி இருக்குது, அது மேல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லியிருக்கணும் இல்ல. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி எனக்கு இன்னும் பத்திரிகை வரலன்னாரு. அவர் நீங்க போய் அந்த எக்ஸ் தளத்துல பாத்தீங்கன்னா அவங்க பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து அமேசான் தளத்திலே இது கிடைக்கும். இது செகண்ட் வீக்ல நாங்க எல்லா சப்ஸ்கிரைபர் இருக்க நேரடியாக பிரிண்ட் எடிஷன் போகும். இப்போ ஆன்லைன் எடிஷன் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி ஆன்லைன் எடிஷன்ல போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது அவைலபிளா தான் இருக்கு. இதை நீங்க அவருக்கு புத்தகம் கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பேசுவார்னு சொன்னா, அது அவர் போய் எங்க பேசணுமோ அவர் பேசிட்டோம். அன்னைக்கு ஆன்லைன்ல வந்துடுச்சு, அந்த பிரிண்ட் அவுட் என்கிட்ட கூட தான் இருக்கு. அதை நீங்க அதை ஆதாரமாக வைத்து அதை நான் அத்தன்டிகேட் பண்றேன்னு தான் சொல்றாரு. அதுக்கு பிறகு அதை ராணுவ தளபதியிட்டே கேட்கிறாங்க, இது மாதிரி பிரச்சனை என்ன, நான் எழுதி கொடுத்து விட்டேன், பதிப்பாளரும் பாதுகாப்புத்துறை அவங்க இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கலன்னு தான் சொல்றாரு. நான் எழுதுனது தப்புன்னு அவர் எங்கேயுமே சொல்லலையே. அவர் எங்கேயாவது மறுத்து இருக்கிறாரா? திரு நரவானே அவர்கள் நான் பேசுனது எங்கேயாவது தப்புன்னு சொல்லியிருக்காரா?